வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை. மகனுக்காக முட்டி மோதிய பிரேமலதா. கடைசி வரை இறங்கி வராத எடப்பாடி. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் திமுகவும் மீண்டும் அதிகாரத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற இலக்குடன் அதிமுகவும் கூட்டணி கணக்குகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சிறிய கட்சிகளின் ஆதரவை உறுதி செய்யும் முயற்சிகள் இரு தரப்பிலும் வேகமெடுத்துள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்வைத்ததாகவும் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுவே தேமுதிக கூட்டணி முடிவு தாமதமாகும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம்